கட்டிப்பிடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பிடிடா அந்த வார்த்தை. அதெல்லாம் நீ டீகோடே பண்ண முடியாது. கட்டிப்பிடிக்கிறதுல கண்டபடி கட்டிப்பிடிடா அளவே இல்லை என்னென்னமோ பண்றாங்கிற ஒரு அர்த்தம். ரொம்ப அருமையான அந்த பாட்டு. ரொம்ப ஒரு சாதாரண பாடல்களே வந்து பயங்கரமான மீனிங்காக கொடுக்க முடியும் வைரமுத்தால் மட்டும்தான். என் கோபம் ஒரு உணர்ச்சி, என் சந்தோஷம் ஒரு உணர்ச்சி, என் சிரிப்பு ஒரு உணர்ச்சி, பேசுறது கூட ஒரு உணர்ச்சி தான். ஒரு உணர்ச்சி தான் ஒன்லி ஃபார் செக்சுவல் வேர்டிங் கிடையாது. ஃபீலிங்ஸ் அவள் கூட இருக்கட்டும், எமோஷனலா இருப்பா, அப்படிதான் எடுத்துக்கணும். ஐயா எப்படி எழுதியிருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஐயாவோட முடிந்தவரை எழுதியிருப்பாரு. அவளை ரசித்த பெண்ணு நிலவு இனிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. காதல்னால நிலவுதான் ஒப்பிடுவோம். சூரிய காதல்னு சொல்ல முடியாது. வெயில் நிலவுதான் படுத்துக்கிறதா ஒண்ணும் செய்யாது. காதல்னா நீங்க ஒரு பெண் மேலதான் வரணும் எல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப கார் ரொம்ப பிடிக்கும், பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லவ் தான். எங்க அம்மாவை பிடிக்கும், எங்க தோட்டம் வயல்லாம் எனக்கு பிடிக்கும். அப்ப அதெல்லாம் காதல் இல்லாம எப்படி இருக்கும்? இந்த கண்ணாடி போடுறது கூட எனக்கு ஒரு காதல் தான். தற்காதல், நம்ம அழகா இருக்கோமா, வெள்ளையா போடுறோம் அப்படின்றது தான். பட் இங்க காதலுங்கிறது மீனிங் தப்பா போயிட்டு காதலிச்ச பிளேடெல்லாம் அறுத்துக்கிறது இந்த படத்தை இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சார். இப்பெல்லாம் வந்து ஓல்ட் சாங்கை டீகோட் பண்றதா சார் வந்து ஒரு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வந்துட்டு ஓல்ட் சாங்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து பார்க்கணும். முக்கியமா வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு பாடல்கள் இல்லாம கதைகள் இல்லாம திணறி கொண்டு இருக்கும் வேலையில இப்ப பழைய பாடல்கள் பழைய கதைகள் எடுத்து ரீரிலீஸ் பண்றது, டீகோட் பண்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அவள் வருவாளா தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கட்டழகை அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸால இருந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இத வந்து நம்ம வைரமுத்து அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காரு, தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த பாட்டை வந்து நீ டீகோட் பண்ணலாம், அது உங்களோட சேர்ந்து இந்த காம்போல டீகோட் பண்ணலான்னு ஒரு ஆசை. பண்ணலாமா? ரெடியா? ரெடிதாங்க. ஓகே. நானே நிறைய பாட்டு டீகோட் பண்ணுவேன், படத்தோட பாட்டை டீகோட் பண்ணுவேன். அதுல இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதனால வந்து சாதாரண வரிகள் தான். அந்த படம் வந்து நேருக்கு நேருங்கிற படம். விஜய் சார், சூர்யா, இன்னொரு சிம்ரன். ஆமா, அதுல இன்னொரு அருமையான பாட்டு இருக்குமா, எங்க நெஞ்சம், ஆஷா போல்ஸ்ல பாடின பாட்டு. அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சூர்யாவை நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது, நடிப்பு வரல, ரன்னிங்ல இருப்பாங்க. அந்த பாட்டு வேற லெவல். டான்ஸ் ஆகிறது, நடிப்பை தாண்டி டான்ஸை தாண்டி நடிக்கிறது தான் வந்துட்டு இதுவா இருந்துச்சு இல்ல சார்? அப்பதான் டைரக்டர் நடிக்கிறத தாண்டி டான்ஸ் தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டான்ஸ் ஆனா இன்னைக்கு எல்லா வகையிலும் ஜெயிச்சாரு. அவள் வருவாளா வைரமுத்து ஐயா எழுதின பாட்டு. சாதாரணமா தான் அவள் வருவாளா அப்படின்றது. இந்த வரியெல்லாம் எளிமையா கடந்து போகலாம். என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா, எல்லாம் ரொம்ப சாதாரண வார்த்தை தான். அதுக்கப்புறம் வாங்க சார், உடைஞ்சி போயிட்டு நெஞ்சு ஓட்ட வைக்கிறதுலாம் கேஷுவலா அடப்பாண்டா ஃபெவிக்விக்கான்னு அவ அப்படியே வச்சாங்க. அடுத்து கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாழ்க போட்டாரா? தப்பா இல்ல, சுடிதார்ல மூடாத முகம் மூடாம இருக்கும், வேற என்ன? நம்ம அப்படி நினைக்கணும், வேற ஒன்னும் அர்த்தம் நினைக்காதீங்க அதையும். ஆமா, ஸ்மூத்தாய் செல்லும் பிளாப்பி நெஞ்சையலும் டால்பி சவுண்டவர். பிளாப்பி இப்ப மறந்துட்டீங்க, நம்ம வெளியே இருக்கு பிளாப்பி, நம்ம பழைய பொருட்கள் வச்சிருக்கேன். அது ஒரு ஸ்கொயரா இருக்கும், நடுவில் ஒரு பிலிம் மாதிரி இருக்கும். அது அப்ப வந்து ஸ்மூத்தா தான் போகும், நம்ம சிடி டிவிடி போயிட்டு வர்ற மாதிரி. நெஞ்சையலும் டால்பி சவுண்ட் உங்களுக்கு தெரியும், தியேட்டர்ல போடுறாங்க, அந்த மாதிரியான ஒரு அப்பவே எழுதி இருக்காரு சார் தலைவர். அடுத்தது இந்த வரிதான் பயங்கரம். கட்டழகை கண்டவுடன் கண்ணில் இல்லை உறக்கம், வெள்ளையனும் ரெண்டும் சண்டை பிடிக்கும் முடிஞ்சது. கட்டழகை கண்ண பிறகு அந்த அழகா பார்த்த பிறகு கண்ணுல உறக்கமே இல்லையா, வெள்ளையனும் சிவப்பனும் ரெண்டும் சண்டை பிடிக்கும். சண்டை போடுமா வெள்ளையனும் சிவப்பனும், நான் தான் முந்துவேன்னு பாருங்க. அணுக்குள்ள எல்லாம் போய் நம்ம டீகோட் பண்ண வச்சு அடுத்த வரி ஜெயிச்சாரு கவிஞர். காதலுக்கு இதுதான் பரம்பரை பழக்கம் வருவாளே. காதல்னாலே இப்படிதான், பரம்பரையே இப்படிதாங்கிறாரு. ஜெனட்டிக் காதலோட ஜெனட்டிக் இதுதான் அப்படிங்கிறது. மறுபடியும் அதுல பழைய வரிகள் திருப்பி வரும், அதை விட்டுருங்க. எப்ப கேக்குறா வருவாளா எப்படிடா என்னடா அப்படின்னு கேட்கல, அது சொல்றேன். காதல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும், ரெண்டுமே மேல் வாய்ஸ்ல பேசும். அதுதான் இந்த பாட்டோட ஹைலைட். ஒண்ணு நானு, இன்னொரு என்கிட்ட இருக்க காதல். அப்படி அப்படிதான் மீனிங் இருக்கணும். நான் இருக்கிறேன், என் காதல் ஒண்ணு என்கிட்ட பேசுது, பயப்படாதடா டே, என்னடா நீ தமிழ் டே இருடா அப்படிங்குது. அப்ப சொல்ல, திருடி சென்ற என்னை திருப்பி தர தேடி வருவாளா, திருடிட்டு போயிட்டாடா வருவாளா அப்படின்னு கேக்குறாரு. திருப்பி தருவாளா தேடி வருவாளா. அடுத்தவரை அடிச்சாரு பாருங்க. ஆடை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம், அவள் வருவாளே ஆண்டு
அவள் வருவாளே, இதுதான் ஹைலைட். பட் உணர்ச்சினா நீங்க வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது எனக்கு நான் அந்த வருஷத்துல தான் எனக்கு புரிதல் இருந்தது. உணர்ச்சி மீன்ஸ் பசி ஒரு உணர்ச்சி, என் கோபம் ஒரு உணர்ச்சி, என் சந்தோஷம் ஒரு உணர்ச்சி, என் சிரிப்பு ஒரு உணர்ச்சி, பேசுறது கூட ஒரு உணர்ச்சி தான். உணர்ச்சினா ஒன்லி ஃபார் செக்சுவல் வேர்டிங் கிடையாது. ஃபீலிங்ஸ் அவள் கூட இருக்கட்டும். பொம்பளைக்கு எமோஷனலா இருப்பா, அப்படிதான் எடுத்துக்கணும். ஐயா எப்படி எழுதியிருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஐயாவோட முழுக்க இந்த வரை எழுதியிருப்பாரு. பட் இந்த வரியை அப்படியே எடுத்துக்கிடுங்க. அடுத்தது இது அவள் ஓரப்பார்வை இந்த உயிரை உறிஞ்சியதா, அறிவாளா அறிவாளா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட என் காதல்கிட்ட பேசுறது. ஓரப்பார்வை உயிரை உறிஞ்சிடுறாளா. கமல் சொல்லுவார்ல வசூல்ராஜ் MBBSல, உயிரை உறிஞ்சி எடுத்துட்டான்னு அப்பா சொல்லிட்டாரு, நாகேஷ் சொல்ற டைலாக்கு. அடுத்தது அவள் வருவாளா. அடுத்து அதோட லிரிக்ஸ் தான். 7-10 மணி வரைக்கும் இல்லை இந்த மயக்கம், இதயத்தில் வெடி ஒன்று விட்டு விட்டு வெடிக்கும். லவ் வர்றது 7-10 மணி. அடுத்த வரி பாருங்க, போக போக இன்னும் பார் புயல் வந்து அடிக்கும். சைக்ளோனே எடுத்தது. இதெல்லாம் என்னடா அடி உனக்கு, லவ் சொல்லுதான். இதுக்கே கவலைப்பட்ட, நான் எப்பேற்பட்ட பவரு, போக போக போறோம் வயல்ல புயல் வந்து அடிக்க போகுது வாழ்க்கையில அப்படின்னு அந்த வரிய முடிச்சிடறாப்புல. அப்புறம் லிரிக்ஸ் திருப்பி அதாவது அதுல இன்னும் அந்த சந்தத்துல பாருங்க, அவளை ரசித்த பின்னு நிலவு இனிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. காதல்னால நிலவை தான் ஒப்பிடுவோம். சூரிய காதலின்னு சொல்ல முடியாது, வெயில் நிலவுதான் படுத்து எடுத்தா ஒண்ணும் செய்யாது. அது நிறைய பாட்டு நம்மளால எழுதிட்டாங்க. நிலாக்கா இது ஏகப்பட்ட பாட்டு எழுதிட்டாங்க. அதுல வந்து நிலவே ரசிக்க முடியல அவளை ரீச் இருக்கு. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டு மூன், தட்ஸ் இல்ல சீஸ் ஃபேஸ். அவ முகத்தை விட நிலவே நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். மலர்கள் பிடிக்கவில்லையா, காதல்னாலே மலரதான் ஒப்பிடுவாங்க. வள்ளுவனே சொல்லியிருக்கான், மலரினும் மெல்லியது காமம்னு. பெண்ணை ஒப்பிடுங்களோ மலரதான் ஒப்பிடுறாங்க. அப்படித்தானே மகரந்த சேர்க்கை நடைபெறுது. ஒரு ஆழமான பாட்டு பாருங்க. அடுத்த வரி பாருங்க, ஏ கண்டு கேட்டு உண்டு பிரிந்து உற்றறிந்து ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு, அந்த பெண்ணில் இருக்குன்னு அடுத்த வரி. நீ கண்டு கேட்டது, உண்டு பிடித்தது, உற்றறியும், எல்லாமே தெரியும், ஐம்புலனும் அந்த பெண்ணில் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு அடுத்த வரி. அதோட அந்த வரியோட கண்டினியூஷன். இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு. இந்த பூமியில நான் பிறந்ததுக்கே இதான் மீனிங் அடாகிறான். இவ்வளவு காதலிச்சதுதான் அர்த்தம். வேற லெவலுங்க. அப்புறம் அப்படியே அவள் வருவாள் தான் அப்படியே திருப்பி அதோட முடியுது இந்த பாட்டு. அதாவது இந்த பாட்டு வந்து உண்மையில ஹிட் ஆக வேண்டிய பாட்டு தான். மியூசிக் வந்து தேவா சார், நினைச்சு கூட பார்க்க முடியல. பட் இதெல்லாம் நிறைய பேர் வேற யாரும் மியூசிக் போட்டு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹரிகரன் பாடினதுதான் இது, தேவா சார் மியூசிக் போட்டிருக்காரு, வைரமுத்தையா எழுதினது. முதல் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாட்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஹிட் ஆகுதுன்னா மக்களுடைய உணர்வுகள் தாமா. இங்க வந்து ஆணவ கொலை அதெல்லாம் சொல்றாங்களா, குறைந்தபட்ச உணர்ச்சி ஒரு மனிதனுடைய காதல். அது இல்லைன்னா வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமா இருக்கும், அது நம்மள அடுத்த இடத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். காதல்லாம் நீங்க ஒரு பெண் மேலதான் வரணும் எல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப கார் ரொம்ப பிடிக்கும், பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லவ் தான். எங்க அம்மாவை பிடிக்கும், எங்க தோட்டம் வயல்லாம் எனக்கு பிடிக்கும். அப்ப அதெல்லாம் காதல் இல்லாம எப்படி இருக்கும்? கண்டிப்பா. இந்த கண்ணாடி போடுறது கூட எனக்கு ஒரு காதல் தான், தற்காதல். நம்ம அழகா இருக்கோமா, சட்டை வெள்ளையா போடுறோம் அப்படின்றது தான். பட் இங்க காதலுங்கிறது மீனிங் தப்பா போயிட்டு, காதலிச்ச பிளேடெல்லாம் அறுத்துக்கிறது இந்த படத்துல அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சைக்கோ. இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒண்ணுமா கட்டுப்பிடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பிடிடா, அந்த வார்த்தை அதெல்லாம் நீ டீகோடே பண்ண முடியாது. கட்டிப்பிடிக்கிறதுல கண்டபடி கட்டிப்பிடிடா, அளவே இல்லை என்னென்ன பண்றாங்கிற ஒரு அர்த்தம் இதுல இருக்கும். அது ரொம்ப அருமையான அந்த பாட்டு. ரொம்ப ஒரு சாதாரண பாடல்களே வந்து பயங்கரமான மீனிங்காக கொடுக்க முடியும் வைரமுத்தால மட்டும்தான். கண்டிப்பா சார், சாதாரண பாட்டு தான் இது. வேற லெவல் சார், மீனிங் எப்பறா எழுதுறீங்க அப்படிங்க. ஆமா ஆமா ஆமா, உண்மையிலேயே சொல்றேன். ஒரு பாட்டு எப்ப சார் அவர் எழுதுவாரு இந்த பாடல்களுக்கு? எழுதித்தமா இருக்காரு. அவரோட முதல் பாட்டு பொன்மாலை பொழுது, இளையராஜா காம்போ, ஏஆர் ரஹ்மான் காம்போ வந்து வேற லெவல்ல தூக்குனுச்சு. ஆமா, இல்ல வேற மாதிரி. எப்ப சார் நடக்கும் அது?
ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட மாட்டாரு. அவர் தான் அப்படியே பல பிரச்சனை சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். நான் ஏஐ வந்துருச்சு. எத்தனை ஏஐ வந்தாலும் ஒரு பாட்டு எழுத முடியாது. கண்டிப்பா ஒரு கவிஞன் தான் எழுத முடியும். கிரியேட்டர்ஸ் எத்தனை ஏஐ வந்தாலும் கிரியேட்டர்ஸ் தானே சார், கிரியேட்டர்ஸ் அழிக்கவே முடியாது. அழிக்க முடியாது. ஏஐ செய்யறவனு ஒரு கிரியேட்டர் தானே. ஆமா, அதனால அவனை எப்படி அழிக்க முடியும்? So, இந்த பாட்டு மறுபடியும் வந்து ஹிட் ஆயிருக்கு. இப்ப ஆமா மறுபடியும் எல்லார்ட்டையும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இந்த ஆமா. பாட்டு. சார் அதனாலதான் சார் டீகோட் பண்ணுவோம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.